எத்தனை சென்மம் எடுத்தாலும் என் வாழ்க்கை தமிழோட தான். தமிழ்ச்செல்வியோட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். சின்ன மருமகள் சீரியல்ல இந்த வாரம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ப்ரோமோ தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தமிழ்ச்செல்விக்கு அவங்க சைடு லாயர் வந்துட்டு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இப்படி உங்கள் ஹஸ்பண்ட் சைடு வந்து இப்படி கேஸை வந்து வாபஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ தமிழ்ச்செல்வி வந்து இல்லை, நான் வந்து எதாக இருந்தாலும் அங்கே வந்து கோர்ட்டில் வந்து நாளைக்கு பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை சேதுவும் கேட்டுட்டு தான் இருக்காரு. அதுக்கப்புறமா நான் பண்ண தப்பு தான் தமிழ்ச்செல்வி, என்னை மன்னிச்சிரு, அதனால தான் நான் இப்படி கேஸை வாபஸ் வாங்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். நம்ம 2 பேரும் வந்துட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக தான் இருக்கணும், இல்லை ஃப்ரெண்ட்ஸாக கூட இருக்கலாம், ஆனால் உன்னை விட்டு பிரிஞ்சு வாழ்றதுக்கு எனக்கு ஐடியாவே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. நீ என்ன சொல்ல போகிற நாளைக்கு கோர்ட்டில் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதான் நாளைக்கு வந்து சொல்கிறேன்னு சொல்லிட்டு லாயர்கிட்ட சொல்லிட்டேன்ல அப்படின்ட்டு போயிடுறாங்க தமிழ்ச்செல்வி. அடுத்த நாள் வந்துட்டு கோர்ட்டுக்கு போகிறாங்க. அங்கே வந்துட்டு சேது சொல்கிறாரு, என் ஒய்ஃப் கூட நான் சேர்ந்து வாழணும், நான் வந்து இப்படி பண்ணது தப்பு தான், என் ஒய்ஃப் கூட தான் நான் இருப்பேன், நான் இப்படி பிரிஞ்சு போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது லாயரும் இதெல்லாம் கேட்டுட்டு, ஆமாம் என்னோட சைடை இவர் தான் கேஸ் கொடுத்தாரு, ஆனால் இவரே வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜட்ஜி இதெல்லாமே கேட்டுட்டு, அம்மா உன் ஹஸ்பண்ட் வந்து உங்க கூட தான் வாழணும்னு சொல்கிறாரு, உன்னோட முடிவு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ தமிழ்ச்செல்வி வந்து என்ன சொல்ல போகிறாங்க, ஒரு வேளை இல்லை கேஸை வாபஸ் வாங்கட்டும் நாங்கள் ஒன்றாவே வாழ்கிறோன்னு சொல்ல போகிறாங்களா, இல்லை இன்னும் 3 months டைம் இருக்குல்ல, இப்போ 6 மாதம் நீங்கள் சேர்ந்து வாழ சொன்னீங்க, 3 மாதம் தானே முடிஞ்சிருக்கு, இன்னும் 3 மாதம் டைம் இருக்குல்ல, அதை முடிச்சுட்டு நான் என்னன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல போகிறாங்களா, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இனி வர வீடியோவில் ஒன்று ஒன்றா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.